ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி உங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் எப்படி பேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் பீரியாடிக் பேக்கப் இஸ் நெசசரி. ஏன்னா திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக சர்வர் கிராஷ் ஆகலாம், இல்லைன்னா ஏதாவது கண்டென்ட் கரப்ட் ஆகலாம், ஏதாவது சாஃப்ட்வேர் ஃபெயில் ஆகலாம். உங்களோட வெப்சைட் கண்டென்ட்லாம் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பீரியாடிக்காக பேக்கப் எடுக்கணும். பேக்கப் எடுக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது ஒரு ப்ளக்கின் இருக்குது, அந்த ப்ளக்கினில் எப்படி பேக்கப் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்ட்குள்ளே வந்துடுங்க. அதில் வந்து ப்ளக்கின்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்டிராஃப்ட் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். Updraftplus அப்படிங்கிற ஒரு ப்ளக்கினை வச்சு தான் நம்ம வேர்ட்ப்ரெஸ் பேக்கப் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணோன்னே இன்ஸ்டால்டு ப்ளக்கினில் நம்மளுக்கு அந்த செட்டிங்ஸ் வந்துடும். இதில் போயிட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா Updraftplusக்கான செட்டிங்ஸ் டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் ஆர் ரீஸ்டோர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டேபாக இருக்குது. இதில் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்கெட்யூல்டு பேக்கப், நான் பீரியாடிக்காக பேக்கப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட அடுத்த பேக்கப் எப்போ எடுக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இப்போவே ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னா இங்கே பேக்கப் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஃபைல்ஸ், இப்போ டேட்டாபேஸ் வேணுமா? ஆமாம். ஃபைல்ஸ் வேணுமா? வேணும். அண்ட் இது ரெண்டையும் நான் எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து ரிமோட் ஸ்டோரேஜில் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே கொடுத்து பேக்கப் நவ் அப்படின்னு கொடுத்தேன்னா டிஃபால்ட்டாக என்னோடய ரிமோட் ஸ்டோரேஜில் இன்ஸ்டன்ட் பேக்கப் எனக்கு கிடைச்சிடும். இது எல்லாமே நான் ப்ரீவியஸாக என் வெப்சைட் எடுத்து வச்சுருக்க பேக்கப். லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு வந்து பேக்கப் எடுத்திருக்கு. இன்றைக்கி காலையில் நான் ஒரு இன்ஸ்டன்ட் பேக்கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 8 டேட்டாஸ் வந்து என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் பேக்கப் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் வந்துடுங்க. செட்டிங்ஸில் வந்து இதில் ஃபைல் பேக்கப் ஸ்கெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் டெய்லின்னு நான் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணியிருக்கேன். அதாவது டெய்லியும் எனக்கு ஒரு பேக்கப் நீ எடுத்துரு அப்படிங்கிறத நான் கைட் பண்ணுறேன். உங்களுக்கு நியூஸ் வெப்சைட்டாக இருக்குது, அப்போ நான் 2 ஹவர்ஸ்க்கு கண்டென்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்குது, இல்லை ஏதாவது ஃபீட் வெப்சைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம எவ்ரி 2 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது பிஸ்னஸ் வெப்சைட்ஸாக இருக்குது, நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து வீக்லி ஆர் மந்த்லி அப்படிங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து டெய்லி பேக்கப் ஆர் பீரியாடிக் பேக்கப், மினிமம் வீக்லி பேக்கப்னாவது எடுக்கிறது அட்வைசபிள். ஸோ எவ்வளோ பேக்கப் வந்து நான் என்னோடய ட்ரைவில் வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்குது. ஸோ 7 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ 7 பேக்கப் ஸ்டோர் ஆகும். 8th பேக்கப் வரும்போது ஃபஸ்ட்டு பேக்கப் டெலீட் ஆகிட்டு 8th பேக்கப் வந்து ஓவர் ரைட் ஆகிடும். இது எங்கே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கூகுள் ட்ரைவில் மட்டும் இல்லைங்க, நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. க்ளவுடில் S3ல பண்ணிக்கலாம், ட்ராப்பாக்ஸ், அசூர், அமேசான் S3, இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எங்கே ஸ்டோர் பண்ணணுமோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெப்சைட்டாக இருக்குது அண்ட் நிறைய கண்டென்ட் நீங்கள் பேக்கப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளவுட் ஸ்டோரேஜில் நம்ம ஸ்டோர் பண்ணுறது வந்து அட்வைசபிள். இது வந்து ஒரு பிளாகிங் வெப்சைட், நான் ரொம்ப லெஸ் கண்டென்ட் தான் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வந்து கூகுள் ட்ரைவே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. இந்த வெப்சைட்டுக்காக மட்டும் நான் ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதுக்கு நான் கூகுள் ட்ரைவில் வந்து இந்த கண்டென்ட்டை வந்து நான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கூகுள் ட்ரைவோட மெமரி வந்து ஃபுல்லாகிடும். அண்ட் இது கான்ஃபிகர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். சைன்இன் வித் கூகுள் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த அக்கௌண்ட்டோ அந்த டேட்டா செலக்ட் பண்ணிட்டு அக்செப்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். அண்ட் இந்த பேக்கப்பில் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளக்கின்ஸ், தீம், அப்லோட்ஸ், இல்லை வேறு ஏதாவது ஃபோல்டர்ஸ் நம்ம வச்சுருந்தாலும் அதையும் நம்ம வந்து பேக்கப் எடுத்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் செட்டிங்ஸ் நீங்கள் சேவ் சேஞ்சஸ்ன்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எவ்ரிடே ஒன்ஸ் எனக்கு பேக்கப் எடுக்கும். அது வந்து என்னோட ட்ரைவில் Updraftplus அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் போட்டு எனக்கு செட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 19th வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபைல் எனக்கு இருக்குது. ஜூலை 20th, 21 அதே மாதிரி லேட்டஸ்ட் பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி 7 பேக்கப் வரைக்கும் எனக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். லேட்டர் அதுவே ஓவர் ரைட் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பேக்கப் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் பேக்கப்புங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. இப்போ பிகினர் மஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, பிகினர் வந்து நிறையா வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் தீம்ஸை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி மாற்றிட்டே இருப்பாங்க. அதில் வந்து அவங்களோட கண்டென்ட் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதாவது மேஜர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ரெஸ்டோர் பண்ணிடலாம்.
இதே மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் பேக்கப் எடுக்காமல் உங்களோட கண்டென்ட் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட மிஸ்டேக்லேருந்து அதர்ஸ் கேன் லேர்ன் ஈஸிலி. தேங்க்யூ ஸோ மச்.